மார்கழித் திங்கள் 18ஆம் நாள் திருவெம்பாவை 18ஆம் பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் ரவிக்கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அளியாய் பிறங்கொளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். விளக்கம். விண்ணில் இருமாந்து ஒளிர்ந்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பகலவனின் ஒளிக்கீற்று தோன்றிய மாத்திரத்திலேயே ஒளியிழந்து காணாமல் போகின்றன. அதேபோல் நம் தலைவனாம் அண்ணாமலை ஈசனின் பாதம் பணியும் தேவர்களின் மகுடங்களில் பதிக்கப்பட்ட நவரத்தினங்கள் வெட்கம் கொண்டு அந்த சிவப்பேரொளிக்கு முன்னால் தம்மை ஒளித்துக் கொள்கின்றன. தம் செல்வாக்கு பதவி எல்லாம் இந்த அண்ணாமலையானுக்கு முன்னால் ஒளியிழந்த வெறும் கற்கள் போலத்தான் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஐயனின் திருவடியை பணியும் முன்னால் செருக்கு அளித்த அந்த நவரத்தினங்கள் பணிந்த பிறகு செல்லா காசாகிவிட்டன. நம் தெய்வமான ஆணானவன் பெண்ணானவன் அழியுமானவன். ஆமாம், ஆணாகி பெண்ணாகி நின்றவன். ஓர் உருவத்தால் என்றாலும் ஆண் பெண் என இரு வடிவத்தினன். அந்த உமையொரு பாகன் ஆண்மையும் பெண்மையும் கலந்து திகழ்கிறான். ஆமாம், நம் இறைவனுக்கு எந்த ஜீவனுக்கிடையும் வேறுபாடு கிடையாது. அனைத்தும் சமமே. தோற்றங்கள் மாறுபட்டாலும் அந்த உள்ளங்கள் அனைத்திலும் சமத்துவமே பொழிகிறது. அதனாலேயே வானமாகவும் பூமியாகவும் இவை இரண்டும் அல்லாத பிரபஞ்சத்தின் பிற உலகங்களாகவும் அவர் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போன்றவர் அவர். ஜல் ஜல் என ஒலித்து தம் அடியார்களின் துயர்களையெல்லாம் விரட்டும் அழகுமிகு சிலம்பணிந்த அவரது பாதத்தை நம் மனதில் இருத்துவோம். மலர்கள் மொட்டவிழ்ந்து தாமும் நறுமண பக்தியை வெளியிடும் இந்த பொய்கையில் பரமனின் பொற்கமல பாதங்களை பணிந்து நீராடுவோம். வாருங்கள் தோழியரே.